ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மே 30, 2024. நாம் முழுமைத்தன்மையினை நோக்கி செல்ல வேண்டும். இந்த உலகில் முழுமையானவர் ஒரு பகவான் மட்டும்தான் என்று பலரும் நம்புகிறார்கள். மேலும் ஸ்ரீ கிருஷ்ணரை கூட 16 கலைகள் நிறைந்தவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். முழுமை நிலையை அடைவதற்காக நாம் முழுவதுமாக சமர்ப்பணமாக வேண்டும். முழுமையான தூய்மைத்தன்மையினை தாரணை செய்ய வேண்டும். சுயத்திற்குள் முழுமையான சக்திகளை நிரப்பிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் முழுமைத்தன்மையை அடைய முடியும். கர்மாதீத நிலை மற்றும் முழுமை நிலை இவை 2 தனிப்பட்ட விஷயங்களாகும். கர்மாதீத நிலை என்றாலே விகர்மங்களை வென்ற நிலை, உயர்ந்த கர்மங்களிலிருந்து விடுபட்ட நிலை என்று அர்த்தமல்ல. மோட்சத்தினை, முக்தியினை அடைவதற்கான தவ சாதனையை செய்யக்கூடியவர்கள் நாம் அனைத்து கர்மங்களிலிருந்தும் விடுபட்டு விட வேண்டும் என்று கருதினார்கள். நல்ல கர்மங்களும் செய்ய வேண்டாம், தீய கர்மங்களும் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது சரியான விளக்கமல்ல. மனிதர்கள் அவசியம் கர்மங்கள் செய்ய வேண்டும். பாபா நமக்கு உயர்ந்த கர்மங்களை செய்வதற்கு கற்பிக்கின்றார். நாம் நல்ல கர்மங்கள் செய்யவில்லை என்றால் பிறர் எவ்வாறு செய்வார்கள்? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாம் தானம் புண்ணியம் செய்தால், நல்ல கர்மங்கள் செய்தால் அதற்கான பலன் கிடைக்கும், அதனால் நாம் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வோம் என்று கருதுகிறார்கள். ஆனால் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உயர்ந்த கர்மமோ அல்லது அதன் மூலம் கிடைக்கும் பலனோ ஆத்மாவினை பந்தனத்தில் கட்டி போடுவதில்லை. அதுவோ பந்தனங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியதாகும். நாம் விகர்மங்களை முழுவதுமாக அழித்துவிட வேண்டும். எப்போது யோக அக்னியில் எரிந்து அனைத்து விகர்மங்களும் முடிவடையுமோ அந்த நிலையையே கர்மாதீத நிலை என்று கூறப்படுகிறது. அப்போது உடலில் இருந்தாலும் ஆத்மா உடலில் இல்லாதது போன்று அனுபவம் செய்கிறது. அதாவது ஆத்மஸ்வரூபம் மிக தெளிவானதாக ஆகிவிடுகிறது. மனநிலை பக்குவமடைகிறது. எவ்வாறு இப்போது தேக உணர்வில் இருக்கிறோமோ அதுபோன்று அந்த நிலையில் ஆத்ம உணர்வில் இயல்பாக நிலைத்து விடுகிறோம். கர்மாதீத நிலையை அடைந்த ஒரு ஆத்மா கடைசி நேரத்தில் யாரையும் நினைவு செய்ய மாட்டார். எந்த தேகதாரிகளின் நினைவோ பொருட்களின் நினைவோ அவருக்கு வராது. முற்றிலும் ஒரே ஒரு பரம தந்தையிடம் அவரது புத்தி இணைந்திருக்கும். எனவே நாம் கர்மாதீத நிலையையும் அடைய வேண்டும், முழுமை நிலையையும் அடைய வேண்டும். இதனை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்றால், கர்மாதீத நிலையை அடையும் போது ஆத்மா காலியாகிவிடுகிறது. பின்னர் அதன் டிகிரியை உயர்த்த வேண்டும். 10 20, 40, பின்னர் 100. எப்போது ஆத்மாவின் டிகிரி 100 ஆகிவிடுமோ அதனை முழுமைத்தன்மை பெற்றது என்று கூற முடியும். அதாவது 100% முழுமைத்தன்மை. ஒவ்வொரு ஆத்மாவும் பலவிதமான டிகிரிகளில் முழுமை நிலையை அடைவார்கள். அனைத்து ஆத்மாக்களும் 100 டிகிரி அடைவதில்லை. சிலரோ 100 டிகிரி, சிலரோ 80, சிலரோ 75, சிலரோ 60, சிலரோ 50, சிலரோ 40, சிலரோ 20. எப்போது அவர் அந்த டிகிரியை அடைந்து விடுகிறாரோ அது அவரது முழுமை நிலை என்று கூறப்படுகிறது. எனவே நாம் முழுமை நிலையை அடைய வேண்டுமென்றால் முழுவதுமாக சமர்ப்பணமாக வேண்டும். உடல், மனம், பொருள், உறவுகள், ஆசைகள், இச்சைகள் என்று அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். உடலும் பிரபு உடையதே ஆகும். இப்போது இதன் மீது அவரது அதிகாரம்தான் இருக்கிறது. இது அவருக்காகவே உழைக்கும். இது எந்த ஒரு மனிதருடைய அதிகாரத்தை செலுத்துவதற்காக அல்ல. இதனை எந்த மனிதருடைய இச்சைக்கு வசப்பட்டு இனி நாம் வழி நடத்த மாட்டோம். மனதினை தந்தைக்கு சமர்ப்பணம் செய்து விடுவதனால் மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடும். வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டுவிடும். மனதினை சமர்ப்பணம் செய்வது என்பது மிகுந்த ஆழமான விஷயமாகும். புத்தியின் சமர்ப்பணத்தன்மை என்றால் பகவான் என்ன கூறுகிறாரோ அதனையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனது வழி, எனது சிந்தனை, எனது ஆலோசனை இவற்றை பற்றி சிந்திக்கக்கூடாது. அவ்வாறு நாம் தேவையில்லாததை தவிர்த்து விடுவோமானால் அது சுத்திகரிக்கப்பட்டதாக தெளிவான புத்தியாக ஆகிவிடும், தெய்வீக புத்தியாகிவிடும்.
உறவுகளையும் தந்தைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அனைவருமே ஆத்மாக்களே ஆவார்கள். அனைவரும் தந்தையுடையவர்கள்தான். நேரத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். செல்வத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். அனைத்து செல்வத்தையும் தந்தையின் காரியத்தில் கொடுத்துவிட வேண்டும் என்பதல்ல. மாறாக நம்மிடம் இருக்கும் செல்வம் அனைத்தும் தந்தை கொடுத்தவை, அவை தந்தையுடையது என்ற உணர்வோடு பயன்படுத்துவது, அவரது கட்டளையின்படி பயன்படுத்துவது. நேரத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்து இறை சேவையில் ஈடுபட வேண்டும். எனவே இந்த அனைத்து சமர்ப்பணமும் நம்மை முழுமை நிலையை நோக்கி அழைத்து செல்லும். அதன் மூலமாக தந்தைக்கு சமமாகி நம்மால் இவ்வுலகில் உயர்ந்த காரியங்களை செய்ய முடியும். ஓம் சாந்தி.